பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவி போல இருந்தாலும், ஒரு போட்டி, விளையாட்டு அப்படின்னு வந்துடுச்சுன்னா, அதில முதல் இடத்துல தான் இவங்க நிப்பாங்க. யாரு இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியான தோற்றத்தில இருப்பாங்க. ஒரு 30, 35 வயதுக்கு மேல தான் கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க. ஆனா, சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒல்லியான தோற்றம் உடையவங்களா தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நியாயவாதிக, நியாய அநியாயங்கள ரொம்ப தெள்ள தெளிவா எடுத்து கூறக்கூடியவங்க, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தேளோட குணம் கொஞ்சம் இருந்தாலும், இவங்களுக்கு குறும்புத்தனமும் கொஞ்சம் விஷத்தனமும் அதிகமா தான் இருக்கும். தனக்கு பிடிக்காதவங்கள பார்த்தா கொஞ்சம் தடிமனான வார்த்தைகள டக்கு டக்குன்னு பேசிருவாங்க. பார்ப்பதற்கு பசு மாரி தான் தெரிவாங்க. ஆனா பாய்ந்தா புலி. அந்த மாரி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்டின்னே சொல்லலாம். யாருக்கிட்டயும் எதற்காகவும் விட்டு குடுத்து போக மாட்டாங்க. ஒரு பொருளே வச்சிருக்காங்க அப்டின்னா கூட, அத மத்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குடுக்க மாட்டாங்க. ஒரு சாப்பிடுற பொருள் வச்சுட்டு இருக்காங்கன்னா கூட மற்ற குழந்தைங்ககிட்ட இவங்களுக்கு குடிக்கிறது பிடிக்காது. என்னுடையது நான் யாருக்கும் தரமாட்டேன். அப்டிங்கிற மாரி தான் பேசக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்டின்னே சொல்லலாம். யாரும் அவ்வளோ சீக்கிரம் இவங்கள ஏமாத்திற முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் யோசிப்பாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் இத இப்படி சொன்னா இப்படி ஹேண்டில் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா 12 ராசிகள்ல இந்த விருச்சிக ராசி என்பவர்கள சொல்லலாம். ஏன்னா அங்க ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய். அதனால எங்க தவறு நடக்குதோ அத வன்மையா கண்டிக்கக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தான். தன்னுடைய குற்றங்கள அப்படியே வெளியில தெரியாத மாரி பேசக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள ஒரு துப்பறிவும் தொழிலாளி அப்படின்னு கூட சொல்லலாம். எங்க தப்பு நடக்குதோ அந்த இடத்துல டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அத கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இந்த தவறு நடந்திருக்கு. அதனால தான் இது இப்படி நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப திறமையா கண்டுபிடித்து அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பேசியே வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சிக ராசி தான். இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. ஏன்னா டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவாங்க. அது வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தையும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மனவேதனையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். யோசிக்காம தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. ஆனா மனதில் ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. வெளியில பேசும்போது யோசிக்காம பேசிடுவாங்க. அது மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க விருச்சிக ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், புதுசாக ஒரு திருமண வரன் தேட போகிறீங்க, வரன் கரெக்டாக அமையுமா, எந்த திசையிலேருந்து அமையும், எந்த பொண்ணுக்கு உங்களுக்கு கரெக்டாக அமையும், எந்த ராசி பொண்ணு உங்களுக்கு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்ன பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்கள் அமைந்திருக்கு. தேவையற்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி எந்த விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா உங்களுடைய வாழ்க்கை பிரமாதமாகவும் முன்னேற்றமாகவும் அமையும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் அதில் கவனம் செலுத்துவீங்க. எந்த தொழிலை செஞ்சால் வளர்ச்சியை பார்க்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த தொழிலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இந்த முடிவெடுக்கிற திறன் உங்களை அடிச்சுக்க முடியவே முடியாது. அந்த அளவுக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. முடிவு எடுக்கிறதையும் டக்குன்னு எடுப்பீங்க. உங்களுடைய முயற்சியில் ஒரு வேகம் இருக்கும், ஒரு விவேகமும் இருக்கும். உறுதியான மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பீங்க. அந்த உறுதியாக இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வாழ்க்கை பாதையில் எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது. தெளிவாக முடிவெடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு மன வலிமையோடு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய கருத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும்.
தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு காலம் போய் உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையற்ற உறவுகளிடமிருந்து விலகி இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ இறங்குவீங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தன்னம்பிக்கையோடு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாட்களாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. ஏன்னா வருகின்ற 2 மாதத்தில் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை படிப்பின் மீது செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்திறன்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக வருகின்ற நாட்களில் இருக்கும். கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடினம் அப்படின்னு ஒதுக்கி வைக்காமல் நல்ல ஒரு புரிதல் உணர்வோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தேர்வில் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வரக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் அடையக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஆராய்ச்சி சார்ந்த தொழிலில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன வருத்தம், ஒரு விதமான குழப்பம், ஒரு மன நிம்மதி இல்லாத இருந்த ஒரு சூழ்நிலை மாறும். மன அழுத்தம் குறையும். பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். தெளிவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. குடும்பத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, கல்வியிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு பிரகாசமான எதிர்காலம் வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு விதமான எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அந்த பயம் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீட்டில் கூட நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக வாங்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு லேண்டை இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மன வலிமையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மன அழுத்தம், மனக்குழப்பம் இதெல்லாம் சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வேலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சோர்வு ஏற்படலாம். ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. பழைய தொடர்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்பை கொடுக்கும். வேலையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபமே கிடைக்கல, இந்த வேலையை மூடிடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் அந்த வேலையில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுலையாவது பெருசாக முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒப்பந்தங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பணியில் கொஞ்சம் தீவிரமாக இருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பொறுப்புணர்ச்சியோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். விளையாட்டுத்தனமாகவோ அல்லது குழந்தைத்தனமாக ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் நினைத்ததை அடையணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வர வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையில் இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும். கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு கட்டுக்குள்ளே வரும்.
வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெளிவாக முடிவெடுப்பீங்க. தேவையற்ற செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும். மனதில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவசரம் காட்டாதீங்க. கவனமாக இருங்க. கணக்கு வழக்கு விவகாரங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழல் இருக்குது. சேமிப்பு ஓரளவுக்கு படிப்படியாக உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க கால பைரவர் சன்னதிக்கு சென்று சனிக்கிழமை அன்று மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கடன் சுமையும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த விருச்சிகராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை